சென்னை இப்போ ஆந்திராவிலங்க 14 வயசு 5 வயசு பாருங்க. 14 வயசு இல்லைங்க, 18 வயசுக்கு கீழே உள்ள. ஆமாம், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தடை, கேரளா தடை, கர்நாடகா தடை. இல்லை, அவருக்கு பேரம் பேத்தியெல்லாம் நிறையா இருக்காங்கப்பா. ஸ்டாலினுக்கு அதிகமாக இல்லை, அதனால அவர் தடை போட்டார். அது பண்ண முடியாதா? தெரியாது அவருக்கு. கொலை நடக்குது எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்புறம் பேசுகிறேன். போன தடவை அப்படி தான் எடப்பாடி சொன்னார், 13 பேர்த்த சுட்டு கொண்டது டிவியில் பார்த்தேன்னாரு. சரி, டிவிலேயே பார்த்துக்கன்னு ஜனங்க ஓட்டு போடல. எடப்பாடினா யாருங்க? அதே மாதிரி இந்த தடவை ஸ்டாலின் சொல்றாரு, எதிர்கட்சி ஒரு பிள்ளைய கட்டுட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, நானும் டிவியில தான் பார்த்தேன்னாரு. அடுத்த தடவை டிவியை பார்த்துட்டு உட்கார வேண்டியது ஜனங்க முடிவு பண்ணுவாங்க. சரி, எடப்பாடினா யாருங்க? எடப்பாடினா யாரு? எடப்பாடினா முதலமைச்சரியா? எம்எல்ஏ முதலமைச்சரே சொல்லுங்க. அவர் முன்னாள் சொல்லப்படாது, முதலமைச்சர் தான் அவர் பேர் என்ன? எடப்பாடினா யாரு பேரு? இல்லைங்க, எடப்பாடினா ஒரு அமைச்சரே இல்ல. யாரு அது? எடப்பாடி எங்க ஜனாதிபதி பழனிசாமி சொன்னேன். நீங்க என்ன உங்களுக்கு பேர் தெரியல? எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி தானே. திருப்பி எடப்பாடி யாருங்க? எடப்பாடினா உலகமே தெரியுங்க. உட்கார்ந்துக்கிட்டு உலகமே தெரியுமா? உலக வரைபடத்துல இன்னைக்கு மோடினா யாருங்க பக்கத்துல? இல்ல, கூட்டணி இருக்கிறப்ப ஏன் தெரியாது? ஏங்க, எடப்பாடின்னு யாருமே ரிஜிஸ்டரே பேர் இல்ல. எடப்பாடி ரிஜிஸ்டரே இல்ல. எடப்பாடி யாருன்னு சொன்னா யாரே எல்லாம் கட்டவுட்ல எடப்பாடி யாரு இல்லங்க, எடப்பாடி கே பழனிசாமி அப்படிதான் சொல்லணும். சரி, மோடி வந்தா சொல்றாரா இல்லையா? எடப்பாடி கே பழனிசாமி அப்படி சொல்றாரு. எடப்பாடி இந்த தடவை அண்ணா திமுக ஓட்டுங்கிறத விட இது தமிழ்நாட்டுல மோடிக்கு தான் ஓட்டு. இந்த தடவை வேணா எழுதி வச்சுங்க. பீகார்ல எப்படிங்க ஓட்டு விழுந்துச்சு? பீகார்ல பாரதிய ஜனதா இருந்தாங்க, தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா ஓட்டு எங்க இருக்கு? ஜனங்களை போய் கேளுங்க. மோடி தோத்துருவாங்களா? இல்ல, மோடி தோக்க மாட்டாரா? ஏங்க, மோடிக்கு தான் ஓட்டுனா தோத்துருவாங்களா? மோடி தான் ஓட்டுனா தோத்துருவாங்களா? தமிழ்நாட்டுல எப்படி மோடிக்கு ஓட்டுனா தோத்துருவாங்க. ஏன்னா மோடி நிக்கல எங்கேயும். நல்லா கேட்டுக்காங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மோடிக்கு ஓட்டுனா ஓட்டு எது கேக்குறாரு மோடி? எது கேக்குறாரு? கமிஷன் கரெக்ஷன் அந்த இதை சொல்லி 3 சொன்னாரு. குடும்ப ஆட்சி எல்லாம் வசூல் பண்ணி ஏடிஎம், அதாவது ஸ்டாலின் குடும்பம் வந்து இங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கதான் போகுது. அதனால அந்த ஆட்சியை தூக்கி எறிய யாருக்கு ஓட்டு போட சொன்னாரு? கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. மோடி நின்னாருன்னா மோடி தான் ஓட்டு போடுறாருன்னா மோடி ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா மோடி நிக்கல. இந்திய கூட்டணி ஓட்டப்பா முதலமைச்சர் யாருன்னு சொன்னாரு? யாரு சொன்னாரு? எடப்பாடியே சொல்லிருக்காரு. யார் எடப்பாடி? எடப்பாடி இல்லங்க, முழுசா சொல்லுங்க. எடப்பாடி யாருங்க? திருப்பி எடப்பாடி சொல்ல தெரியாதுங்க. பழனிசாமி சொல்லிருக்காங்கனா, எடப்பாடி பழனிசாமி இல்ல, நமக்கு எடப்பாடி தான் வரும். அவர் பேர் பழனிசாமி தான். எடப்பாடிலாம் கிடையாது. எடப்பாடின்றது ஒரு ஊரு. அதனால ஊரையும் சேர்த்துக்காங்கன்னு சொல்லு. ஆமா, தோகமலை யாரு? தோகமலை யாருன்னா உங்களுக்கு சொல்ல புரியுமா? யாரா தோகமலைன்னு கேட்பாலாம், கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாட்டி நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு இல்ல, எடப்பாடி முதலமைச்சரா இருந்ததுனால அது எல்லாத்துக்கும் தெரியும். வேற சாதாரணமா யாரும் இல்ல. எப்படி போனான்னா முதலமைச்சரா இல்லையா? அது அவருக்கு தகுதி இருக்கும் தானே கொடுத்தாங்க. நல்லா கேட்டுக்காங்க. எல்லாரும் இப்ப எவ்வளவு பேரா இருந்தாங்க, ஏன் போகல அடியில? எல்லாரும் அடியில் போடலாம். அந்த அம்மா நான் கேட்குற பதில் சொல்லுங்க. சசிகலா பொம்பளை, அந்த வேலைக்கார சமையல்கார பொம்பளை, இவன் தான் கரெக்டாக இருக்குவான்னு நினச்சி. ஆனால் இவனே பூ வேலை பார்த்தான், வெள்ளாதி வேலை பார்த்தான். ஏங்க, எவ்வளவு பேர் அடியில் போனாலும் இவரு தானேங்க போன தகுதியானவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். தகுதி இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? அதெல்லாம் கொடுங்க. அப்ப தகுதியானவர் இல்லையா? இல்ல இவர் என்னைக்கு திமுக போயிருவாரு தெரியும். தகுதியானவர் இல்ல, இல்ல என்னைக்கு திமுக போயிருவாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். யாரு? ஓபிஎஸ். தகுதியானவர் இல்லாம போயிட்டா டிஎம்கே போயிட்டான்ல. இப்ப யாருங்க? ஓபிஎஸ். ஏங்க, அன்னைக்கே தெரியும், எடப்பாடிக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியும், சசிகலாவுக்கு ஒரு திமுக போயிருவாருன்னு. அதனாலதான் அவருக்கு. சசிகலா யாரு? சசிகலா லேடிஸ் சொல்லாதப்பா. சசிகலா வந்து ஜெயலலிதாவை குளிப்பாடுறதுக்காக வச்சிருந்தாங்க. குளிச்சு விடா ட்ரெஸ் போட்டு விட. சூப்பரா இருக்கு, அழகா பேசி சொல்லுங்க. ஜெயலலிதாவை ஜெயலலிதாவை குளிப்பாட்டுற ட்ரெஸ் போட அவங்கள வச்சிருந்தா, பாதுகாப்பு வச்சிருந்தாங்க. சூப்பரா சொல்லிட்டீங்க. அந்த சமையல் செய்யலாம் யாரு? அதுக்கு வேற ஆள் இருக்காங்க, அது சமையல் செய்யறதுக்கு வேற. ஆனா சசிகலா வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு உடை மாற்றும் பணியும் கழிவுட பணியும் அதான் சொல்லாங்க. குளிப்பாட்ட ஒரு நர்ஸ் என்ன செய்வாங்களோ அதை செஞ்சு விடுந்தாங்க. அப்புறம் கடைசி ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? ஜெயலலிதா. சரி, ஓகே சொல்லுங்க. அவங்க சசிகலா யாருன்னு கேட்டீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இல்லை அதுக்கு தகுதி இல்லைப்பா அவங்கெல்லாம் சசிகலா ஜெயலலிதா பார்த்துக்கிற தகுதி தான். கட்சியில் பொறுப்பு இருக்கலாம், இந்த இல்லை பொறுப்பு இருக்கலாம், நான் சொல்ல அதுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு. இந்த வருஷம் மார்ச் மாசம் 8ஆம் தேதி புதுசா ஓபன் பண்ணி நேற்று இல்ல, அறிவிச்சிருக்காங்க. கட்சியே சின்னம்லாம் அறிவிச்சிட்டாங்க, ஆரம்பிச்சாங்க. அதுக்கு லாயக்கு இல்லை. அது சின்னம் கொடுக்கல, நீங்க சின்னம் கட்சி அறிவிச்சிருக்காங்க, கொடி அறிமுகப்படுத்திருக்காங்க. இல்லை அவங்க இப்போ எதுக்குன்னா அவங்க ஒரு ஊர் வச்சுருக்காங்க. இப்போ பனையூரில் இருக்காருல்ல, அது மாதிரி சசிகலா ஒரு ஊர் வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்க எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க, அந்த ஊரில் சுயேட்சா நிற்க போகிறாங்க சசிகலா. இல்லை அதான் சொல்கிறேன், அவங்க ஊரில் சுயேட்சா கூட எம்எல்ஏ நிற்கலாம், நிப்பாட்டி முதலமைச்சர் வரலாம். அதனால தான் சுயேட்சா நிக்கிறதுக்கு இல்லைங்க, அவங்க பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ள உள்ள வரணும், என்னை யாரும் மதிக்கல அப்படின்றதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வரேன்னு சொல்லி உள்ள வர்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை வரட்டு வேணாம்னு சொல்ல, ஜனங்க ஓட்டு போடணும்ல. சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சு ஜனங்க ஓட்டு போடணும்னா சொல்லுங்க. இருங்க, சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சிருக்குது, கழகம் தாங்க ஜெயிச்சிருவாங்களா? ஏதோ ஒரு எம்எல்ஏ இது இல்லை ஜனங்க ஓட்டு போடணும்லங்க, ஜெயிச்சா தானே சொல்ல முடியும். அது கெட்ட பேர் இருக்குது அந்த அம்மாவை சரியா ஜெயலலிதா காப்பாற்றலன்னு. அதாவது ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப என்ன பண்ணிச்சு பொம்பளை என்னங்க ஜெயலலிதா காப்பாத்துறியா? ஆமாங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப சரியா காப்பாற்ற முடியல, அதனால அந்த அம்மா ஓட்டு போட மாட்டாங்க. என்ன பண்ணிடுச்சு சசிகலா? என்ன பண்ணிடுச்சு ஜெயலலிதா? ஆஸ்பத்திரியிலே வச்சு கதையை முடிச்சு விட்டாங்க, யாரையும் பார்க்காம. 2 இட்லி சாப்பிட்றாங்க, பொங்கல் சாப்பிட்றாங்க, வடை சாப்பிட்றாங்க. சொன்னது யாராரு? அது மாதிரி சொன்னது யாராரு? எங்கே அங்கே உள்ள அதிமுக மந்திரி, பெரிய பெரிய மீசை வச்சிருந்த மந்திரி 3 பேர் சொன்னாங்க. அதான் பெரிய பெரிய மந்திரிலாம் சொன்னாங்க. ஒருத்தர் நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் ஒரு பேர் சொன்னாங்க, சசிகலா சொன்னாங்க. இன்னொரு ஆளு இல்லை அது ஞாபகம் இல்லை. இந்த சாப்பிட்டுட்டு இருக்காரு, டிஃபன் சாப்பிட்றாங்க, கூல்ட்ரிங்க் சாப்பிட்றாங்க. நாங்கள் கடைசியாக அது எப்படி கூல்ட்ரிங்க் எப்படி சாப்பிட்டா டீ போலியாக வெளியே ஊற்றுறாங்களா என்னன்னு தெரில. அந்த அம்மா தான் சாப்பிட்டுச்சா இல்லை சசிகலா குடிச்சுக்கிட்டு இருந்துச்சா என்னன்னு தெரில. கூல்ட்ரிங்க்ஸு இட்லி சட்னி எல்லாம். அப்போ ஓபிஎஸ் அங்கே இல்லையா? பழனிசாமி அங்கே இல்லையா? ஓபிஎஸ் இருந்தாருங்க, ஓபிஎஸ்லாம் அங்கே உள்ள நுழைய முடியாதுங்க. பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் எல்லாம் இவர் போய் ஆம்பளைன்னு சொல்லிட்டு நடக்கிறீங்க. அவரை போயிட்டு சசிகலா முதலமைச்சராக இருந்த போய் உள்ளே போக முடியல, தினகரன் முதலமைச்சரை போய் பார்க்க முடியல. அவர் டிடி தினகரன் அந்த வெக்ஸில் தான் இப்போ வந்து அவர் திமுக போயிட்டார். டிடி தினகரன் நம்ம ஜெயலலிதாவை காப்பாற்ற முடியலன்ட்டு. டிடி தினகரன் பற்றி 2 வார்த்தை. டிடி தினகரன் பற்றி 2 வார்த்தை. டிடிவி தினகரன் அவர் ஜென்டில்மேன், அவர் அந்த ஆள் ஜென்டில்மேனா? ஆமாம். சங்கர் பட ஹீரோவா? சங்கர் இல்லை பட அவர் இல்லைங்க, அடுத்து வந்து அரசியல்வாதிக்கு தகுதியான ஆள் அவர். யார் அவனா? டிடிவி தினகரன். ஓ டிடி தினகரனா? ஓஹோ சிரிக்கிறான் அவன். எப்படி சிரிக்கிறான்? ஏங்க அவர் சிரிக்கிறாருன்னா அவர் அது சிரிப்பு அழகுங்க. அது கொள்ளை கொள்ளை சிரிப்பு. ஆளுங்கட்சி 2 கட்சியுமே ஏற்று. ஏங்க கவர்னராக வர்ற டிடிவி என்னங்க சொல்லுங்க வாய்ச்சிருந்த டிடிவி ஒரு ஜோக்கர் மாதிரி தவறா சொல்றாரு, அதை நம்ம எடுக்க முடியாது. அது எங்க மனுஷனாங்க. ஏங்க சொல்ல கேளுங்க, எடப்பாடிட்டு தூக்கு போடுவேங்க, இப்ப தூக்கத்துல சொல்லிருக்கியா? ஏங்க அரசியல் அதெல்லாம் சகசம்னே, அரசியல் அதெல்லாம் சகசம். என்னன்னு சொல்றாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2யும் தோக்கடிச்சாலும் டிடிவி. நீங்க அவரை போய் ஜோக்கர்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் ஜெயிக்க வேண்டியதான அவரை ஆளுங்கட்சியில உட்காந்துக்கிட்டு? ஏங்க அவர் சொன்னது கரெக்ட் தாங்க, ஜோக்கர் தாங்க ஜெயிக்க வைக்கும். நீ போய் ஜெயிச்சு கூட பாக்கலாம். நீ சொல்றது கேட்டா இன்னைக்கு உனக்கு சவால் விடுறேன். இல்லைங்க ஏங்க ஜோக்கர் தான் ஜெயிக்க வைக்கும். இல்லை இன்னைக்கு சொல்றேன், அடுத்த எலெக்ஷன் இடைத்தேர்தலில் எது செத்தாலும் சரி மாட்டாதுல ஆளுங்கட்சி எடுத்து எவனா இருந்தாலும் ஜெயிக்க சொல்லு. யாரு யாரா இருந்தாலும் ஜெயிக்க சொல்லு. எனக்கு புரியல நீங்க சொல்றது. இடைத்தேர்தலில் ஆர்கே நகரில் ஆளுங்கட்சி எதிர்த்து ஜெயிச்சாரா இல்லையா? 2000 ரூபா நோட்டு கொடுத்து என்ன ஆகுங்கிறீங்க? சொல்லுங்க 2000 நோட்டு கொடுத்தது. நீங்கள் வேற யாரையாச்சும் விட்டு ஜெயிக்க வேணா சொல்லுங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஆளுங்கட்சி எதிர்த்து 2 பேருமே தோற்று போச்சு. அப்போ என்னன்றீங்க? டிடி தினகரன் முதலமைச்சரை விட தகுதியான ஆளுங்க அவர். அரசியலுக்கு அவரை பயன்படுத்த தெரியல, அவ்வளோதான். யாராவது கட்சியில தான் யாரை பயன்படுத்த தெரியல. தினகரன் தான். அப்படி பார்த்தாலும் எலெக்ஷன்ல இப்ப நிக்கலேன்டாரு இன்னைக்கு. இல்ல அதான் வேணான்டாரு. அதுக்கு ஆளுங்கட்சி எடுத்து ஜெயிச்சாரா இல்லையா அதான் பேச, அவ்வளவுதான். ஆளுங்கட்சி எடுத்து ஜெயிச்சாரா? ரைட். இப்பயே நிக்க மாட்டேங்கிற அப்படி. அது அவரோட திறமை, வேணா அரசியல்ட்டாரு. ஆளுங்கட்சியை தோக்கடிச்ச ஒரே ஆள் அவர் தான். அரசியல்லாம் வேணாம் கிடையாது. எடப்பாடியில சேர்க்கல, பிஜேபியில சேர்ந்துக்காரு. என்டிஏ தாங்க இருக்காருங்க, அதிமுக கிடையாது. அதிமுக எங்க இருக்கு? அதுதாருங்க இப்ப சீட்டு கொடுக்கறது பிஜேபியில தான் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அதிமுக ஒரு சீட்டு கிடையாது. அதிமுக அவங்களுக்கு சீட்டு கிடையாதுங்க, பிஜேபியில சீட்டு, அவருக்கு 5 சீட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் தெரியும்டா. அதிமுகவில் 140 சீட்டு அவருக்கு தனியா நிக்கிறாங்க. அது மிச்சம் 100 சீட்டுல பிஜேபி தர்றாங்க.
அது பிஜேபியில் சீட்டு தான் அவங்களுக்கு தர்றாங்க. கூட்டம் ஜெயிச்சா கூட்டணி ஆக்கிடுறாங்க. 240 மீதி 140 அவருக்கு, மிச்சம் அவருக்கு, மிச்சம் பிஜேபிக்கு கூட்டணி எல்லாத்துக்குமே. அது யாரு பிக்ஸ் பண்றது? பிக்ஸ் பண்ணுறது பிஜேபி தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. இல்ல முதல்ல சீட் ஒதுக்குறது யார் பிக்ஸ் பண்றது? அது எடப்பாடி தான் பண்ணுவாரு. அது முடிஞ்சு எடப்பாடி தான் அப்புறம் எடப்பாடி தான் கூட்டணியில வரல. ஏங்க அப்புறம் ஜெயிச்சாதாங்க அப்புறம் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க போறேன். ஆதரவு கொடுக்கறது சரிங்க. இப்ப டீ கடையில அவர் இருக்காரு, உங்களை பார்த்துக்க 4 பேர் இருக்கு, உங்களை பார்த்துக்க சொல்லணும். யாரே ஒருத்தர் சொன்னா தானே பார்க்க முடியும். யாரும் போய் பார்க்க முடியுமா? அது எப்படிங்க? அப்புறம் தான் போட்டு எழுதி பத்திரம் போட்டு எழுதிருக்கோம்ல கூட்டணி ஆச்சுன்னா. அது ரைட்டு. இதுல சீட்டு பிக்ஸ் பண்றது பிஜேபி சொல்றீங்களா? பிஜேபி பிக்ஸ் பண்ண இருக்கு பாருங்க, பாக்குறீங்களா? இப்ப மக்கள் தாங்க எடப்பாடி தாங்க ஓட்டு போடுறதுனால தானே எல்லாம் இப்ப கருத்து கணிப்பு எடுத்து தானே சொல்றாங்க. கருத்து கணிப்புல அவரா போட்டுக்கிறாராங்க. கருத்து அவங்களா போட போறாங்க. இல்ல மெட்ராஸுக்குள்ள திமுக வராதுங்க, எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. மற்றது நம்ம சொல்ல அதான் வராதுங்கிற தடவை ஜெயலலிதா இருக்கப்ப ஒரு தடவை வரல. ஏங்க ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு தடவை இருக்கிறப்ப வரல, 1 2 வந்துச்சு திமுகவில். எம்பி சீட்டுனே எம்எல்ஏல தான் சொல்றேன். எம்எல்ஏல ஒரு தடவை வராம போச்சு. இல்ல 2வது தடவை திமுக எங்கேயும் ஆட்சி அமைக்கலாங்கிறாங்க. அது வேற விஷயம். நம்ம சொல்ற வர்றதுல என் ஜெயலலிதா இருக்கப்ப ஒரு தடவை 7 சீட்டு என்னமா 1 2 தான் திமுக ஜெயிச்சிருக்குது திருச்சியில, மெட்ராஸ்ல. அந்த நிலைமை இப்ப திரும்பி வரும். இவர் தோக்கடிச்சுட்டார் திமுக ஓரங்கட்டிலையா விஜயகாந்த் தேர்தல் போய் உட்காந்து. அப்ப என்ன அவனுக்கு சொல்ற கேளு, எம்ஜிஆர் எதுவுமே தவறா சொல்லுங்க. எடப்பாடியே சரியான ஆள் அல்ல ஒரு முதலமைச்சர் பதவிக்கு. ஜனங்க தோக்கடிச்சுட்டாங்க. ஏன்னா ஜனங்களை பார்க்கல. இப்ப அதை விட மோசம் ஸ்டாலின் ஆச்சு. 15 வருஷம் எம்ஜிஆர் இருக்கப்ப ஆண்டார். இதான் எம்ஜிஆர் ஆண்டாருங்கிறேன். கருணாநிதியால வர முடியல. நீ அதெல்லாம் கூட விஜயகாந்த் தோக்கடிச்சான் பாரு, அது ஆச்சரியமான விஷயம். எதிர்கட்சியில் போய் உட்காரவே முடியல திமுகவால். இப்போ அதாவது கருணாநிதி இருக்கிறப்பவே ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சரே கொடுக்கல. போய் ஒரு சேரை போட்டு உட்காந்து ஆளுதான். கலைஞர் இருக்க வரலையும் சாவர வரலையும் மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவருக்கு பயன்படுத்த தெரியல, கொடுக்க முடியல. ஏன்னா அவருக்கு நிர்வாகம் சரி பண்ண தெரியல, அதனால கட்டப்பர் வாங்கிடுவான்ட்டு. ஆனால் ஜனங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு, பயன்படுத்த தெரியல. நான் கூட என்னமோ நினச்சேன் அடுத்த வரையும் பிடிச்சிருவான்னு பார்த்தேன். சுத்த வேஸ்ட்டு. ஜனங்க அதிகாரிகள் ஒரு தலையாரி கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க இவரோட ஆட்சியை. அது என்ன பிரச்சனை, நீட்டு பிரச்சனையே கையெழுத்தினார். வீட்டுக்கு ஒருவருக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது என்ன ஒரு முதல் பட்டதாரிக்கு வேலைனாரு. நாம வேடத்துல எந்த கட்சி செய்யுதோ அதான் முதலமைச்சர் எப்பயுமே தமிழ்நாட்டில். இந்த தடவை ஜெயிக்காது அவர் சொல்றாருங்க. என்னன்னு கேட்பீங்க? நான் தோக்கிறது காரணம் சொல்றேன். இங்க பாருங்க, ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்ணுவாரு அப்படிங்கிறக்காக ஓட்டு போடல. எடப்பாடி நல்லா ஆட்சி பண்ணுவாரு போடல. 1000 தர்றேன் ஸ்டாலின் ஓட்டு போட்டாங்க. இப்போ 2000 எடப்பாடிக்கிறாரு, இவருக்கு தான் ஓட்டு. எழுதி வச்சுங்க. நீங்கள் கட்சிக்கெல்லாம் வேலை இல்லை. 1000 2000 ஓட்டு. அதான் ஆனால் இன்னைக்கு ஏடிஎம்கேல யாருக்கு சீட்டுன்னு தெரியல. இல்லை அவனுக்கு தாங்கிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போர்வை பெட்ஷீட்டு கிட்செட்டு அண்டா குண்டா எல்லாம் வீட்டில் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. வேணுங்கிறால மக்கள் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் எத்தனை குண்டா இருந்தாலும் சரி, குண்டாலாம் தூக்கி இந்த தடவை எல்லாம் ஏன்னா தவற சில்வர் தவறமா பெத்தளை கொடுத்துருக்காங்க. இல்லை இருந்தாலும் ஒரு இல்லை கொடுத்தாங்க. இங்க பாருங்க, ஒரு பவுன் கொடுத்தாங்க, அதே தோத்து. அதை கொண்டு பாதி பேர் வச்சு குடிக்கிறது போட்டுக்கு 100. இல்லை இந்த அதான் நான் சொல்லிட்டேன். ஏங்க ஜெயலலிதா வந்து ஒரு பவுனு 50,000 பணம் கொடுத்துச்சு, அந்த கட்சியை தோத்து போச்சு. அண்டா குண்டாவும் போர்வைக்கு ஓட்டு போட்டுமா ஜனங்க? ஹார்ட் அட்டாக்ல செத்து போனேன்னு சொன்னவர் இப்போ வந்து கொடுத்த புண்ணியம் தாடுறாராம். மேற்கொண்டு ஏங்க ஆட்சி அமைக்கிறது இந்த தடவை கருத்து கணிப்பும் சரி மக்களும் சரி பழனிசாமிக்கு மோடிக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அதான் சொல்கிறேன். அதான் தெரியாது எங்களுக்கு. வேடச்சந்தூர் ஜெயிக்குமா? வேடச்சந்தூர் ஜெயிக்காத எழுதி வச்சுங்க. இதில் பாருங்க நீங்கள், வேடச்சந்தூர் ஜெயிச்சா முதலமைச்சர் ஸ்டாலின்ங்கிறாரு. கேளுங்க, கட்சியே அதுக்காக வேலை இல்லை. போன தடவை ஸ்டாலினுக்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை அதிமுக 2000 இவர் தான் ஜெயிக்க போறாரு. பழனிசாமி தான் முதலமைச்சர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்லுங்க.